இந்தியாவே உலுக்கிய சம்பவம், நீதிமன்றம் கொடுத்த மரணடி தீர்ப்பு. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு இவ்வளவு சீக்கிரமான ஒரு ஜட்ஜ்மெண்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த அந்த நபருக்காக குரல் கொடுத்த எல்லாருக்குமே இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயத்த நீதிமன்றம் முன் வச்சிருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டா மட்டுமே அவர் நிரபராதி நம்மளால சொல்ல முடியுமா? அவருக்கு பாலியல் சீண்டல் பண்ணலன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் அந்த பெண்ணுக்காக, சாஜிதா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்காக நீதிமன்றம் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. எஸ், நேத்து அந்த பேருந்துல அந்த ஒரு நபரோட உயிரை பறித்த அந்த பெண்மணிக்கு நீதிமன்றம் கொடுத்த மரணடி தீர்ப்பு தான் 10 வருஷம் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன்ல வெளிவராத முடிய அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வெளிநாடு தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு இன்னைக்கு வியாழக்கிழமைக்குள்ள, வெள்ளிக்கிழமை பேருந்துல பயணம், ஞாயிற்றுக்கிழமை மரணம், வியாழக்கிழமை அந்த பெண்ணு கைது. ஒரு 2 குடும்பத்தையே அப்படியே புரட்டி போட்டு கொலாப்ஸ் ஆக்கிய சம்பவம் தான் கேரளாவில் ஓடும் பேருந்துல நடந்த இந்த சம்பவம். ஒட்டுமொத்தமா ஆண்களை மட்டும் இல்லாம பெண்களையும் யோசிக்க வச்ச ஒரு சம்பவம் தான் கேரளாவில் ஓடும் பேருந்துல அந்த பெண் எடுத்து வீடியோ போட்ட அந்த பதிவு தான் ஒட்டுமொத்த இணையவாசிகளையுமே உலுக்கிருக்கு, மிரட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த சம்பவத்துல கேஸ் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லேடி எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரமும் உங்களுக்காக. எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த பயணம் வந்து வெள்ளிக்கிழமை பேருந்துல ஆரம்பிச்ச பயணம். ஒரு 1 மணி நேரத்துல பயணம் பண்ணி அந்த 1 மணி நேரத்துல நடந்த சம்பவத்தை தன்னோட மொபைல் போன்ல வீடியோ மூலியமா எடுத்து அந்த வீடியோவை அவங்களோட இணையத்துல பதிவு பண்ண அந்த சஜிதா அப்படிங்கிற அந்த பெண் போட்ட பதிவு என்னாச்சு அப்படின்னா காட்டு தீயா பரவுது. ஒரு 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகவும் தீயாவும் பரவுது. அப்படி பரவன சம்பவம் என்னாச்சு அப்படின்னா, இந்த தீபக் அப்படிங்கிற நபரோட சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் பரவுது. இவர் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும், ஒரு கொடூர செயலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி என் மேல தப்பான ஒரு வீடியோ மூலியமா ஒரு பெண் ஸ்ப்ரெட் பண்றாங்க, அவங்கள நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேஸை முன் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவல்துறை கொஞ்சம் தாமதமா அந்த கேஸை மூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இவரோட பிரஷர் தாங்க முடியாம, சுத்தி இருக்கிறவங்க ஃபேமிலி சைடு எல்லார் சைட்லயுமே இவரோட பிரஷர் தாங்க முடியாம வெள்ளி சனிக்கிழமை நைட்டு பெட்ரூம்ல போய் படுக்க போன நபர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிடுச்சு இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இறந்து போன சம்பவம் தெரிஞ்ச உடனே அந்த வீடியோவை டெலிட் பண்றாங்க. 2வது இவங்களோட மொபைல் போன் ஆஃப் பண்றாங்க. மொபைல் போனை ஏன் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை தொடர்ந்து இணையவாசிகள் நிறைய பேர் அந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ, போன் கால் மூலியமாவோ, அவங்க போட்ட பதிவு மூலியமாவோ மாறி மாறி கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ், மிரட்டல் மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து இந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ணது பெரிய தப்பு, இந்த தப்பு நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியாம மொபைல் போனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீட்டை விட்டு வெளியில தலைமறைவா ஆகுறாங்க. ஸோ இந்த கேஸ் சூடு பிடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, கேரளா ஹியூமன் ரைட் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை முன் வைக்கிறாங்க. தீபக்கோட ஃபேமிலி இந்த மாதிரி என் மகன் இறந்து போனதுக்கு இந்த பெண் தான் காரணம், இந்த மாதிரி வீடியோ போட்டு தப்பான குற்றச்சாட்டை முன் வச்சு என் மகனை இறக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸை ஃபைல் பண்ண உடனே, இந்த கேஸோட வீரியத்தன்மை அதிகமானதுக்கு அப்புறம் கேரளா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை வந்து இன்னும் அதிகமா எடுத்து இந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணோட மொபைல் போன் சுவிச் ஆஃப், இந்த பெண்ணோட அட்ரஸ் அவங்க இல்ல. ஸோ அவங்களோட உறவினர்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க வெளிநாட்டுல இருந்தனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்திருக்காங்க. அதாவது இவங்க இந்தியாவில இருந்து வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாத அளவுக்கு பெரிய லாக் பண்ணாங்க. 2வது என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட மொபைல் போன் ட்ராக் பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்க மங்கூர் பகுதியில், கேரளாவில் பக்கத்துல ஒரு உறவினர் வீட்டில் இருக்கிறது தெரிய வச்சு என்ன பண்ணாங்கன்னா, மப்டியில போய் அந்த பெண்ணை வந்து கைது பண்றாங்க. இந்த பெண்ணை கைது பண்ண காட்சி வந்து இணையத்துல ஒட்டு மொத்தமா ஸ்ப்ரெட் ஆகி தீயா பரவுது. அந்த பெண்ணை கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னு கைது பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்கிற மிகப்பெரிய கேள்வியும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த தீர்ப்புல தான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நபரை சூசைட் பண்ண தூண்டுற விதமா ஆடியோ வீடியோ மூலம் பதிவு பண்ணி சமூக இணையத்தில் பரப்புனது, ஒரு நபரை கொலை செய்ய வைத்த மாதிரிக்கான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்து 108 அப்படிங்கிற ஒரு இதுல 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க. 2வது வந்து இவங்களை வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுக்குற மாதிரியான விஷயத்தையும் முன் வச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தீர்ப்புல இன்னும் 2 வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த இணையவாசிகளுக்கும் ஆமா இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு நபர் இறந்து போயிட்டா மட்டுமே அவரு
நிரபராதி நம்மளால சொல்லிட முடியுமா? ரெண்டாவது, அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடக்கலங்கிறதையும் நீங்க சொல்ல முடியுமா? அப்படி பாலியல் சீண்டல் நடந்திருந்தா இந்த கேஸை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்க விசாரிப்போம்னு சொல்லி நீதிமன்றம் மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்க. சோ இது எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி காவல்துறை அந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க. அதாவதுனா தீபக் வந்து எத்தனை மணிக்கு அந்த பஸ்ல ஏறினாங்க, சரிதாங்கிற பெண் வந்து எத்தனை மணிக்கு அந்த பஸ்ல ஏறினாங்க, அந்த பஸ்ல இந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடக்கும்போது அந்த பெண் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, ஒரு கண்டக்டர் சொன்னாங்களா, டிரைவர்கிட்ட சொன்னாங்களா, அக்கம் பக்கத்துல இருக்க சொன்னாங்களா, ஏதாவது சத்தம் போட்டாங்களா அப்படின்னு அந்த பேருந்துல இருக்க சிசிடிவில இருந்து அந்த பேருந்துல பயணம் பண்ண எல்லார்ட்டையுமே விசாரணையை தொடங்கி முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விசாரணையை முன் வச்சு அடுத்த கட்ட நகர்வா இந்த ஜட்ஜ்மெண்ட் போகும். இந்த ஜட்ஜ்மெண்ட் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட மரணம் நிகழ்ந்துச்சு. ஸோ அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீதிமன்றம் இப்போதைக்கு இந்த 10 வருஷமும் ஜாமீன்ல வெளியே வர முடியாத கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. மெயினா இதுல முக்கியமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இத இணையவாசிகள் கேரளாவில் இருக்கும் சரி மற்றவங்க சரி எப்படி பண்றாங்கன்னா, ஒரு பேருந்துல பயணம் பண்ணும்போது இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியை சுத்தி போறது, உடம்பு ஃபுல்லா கேமரா வச்சு போறது, வீடியோ எடுத்துட்டே போறது, இந்த மாதிரியான பதிவுகள் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலா எல்லாமே அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஹாப்பின்னு நான் சொல்ல மாட்டேன், இவர் இறந்து போனது ரொம்ப வருத்தம்னு சொல்ல மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு வீடியோ மூலியமா, நான் சொன்ன மாதிரி ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை மரணத்துல முடிஞ்சு வியாழக்கிழமை ஒரு பெண்ணுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதங்கிற ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வீடியோ, 1 நிமிஷம் வீடியோ எந்த அளவுக்கு நம்மளோட லைஃபை மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களோட லைஃபையும் மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸாம்பிளான ஒரு விஷயம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி, அடுத்தவங்களை தப்பு பண்ணாத மாதிரி, ஒருவேளை இந்த பெண் வந்து அன்னைக்கு எடுத்த வீடியோவை இவங்க இணையத்திலையும் பதிவு பண்ணிட்டு ஒரு ஸ்டேஷன்லயும் ஒரு வேளை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கேஸ் மாறுறதே வேற மாதிரி மாறி இருக்கும். இவங்க கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாம, எதுவும் கொடுக்காம, ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணாம, எதுவுமே பண்ணாதனாலதான் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அடியா விழுந்திருக்கு. சோ இந்த பெண்ணோட தரப்புலையும் நம்ம பாவம் பார்க்குமா, இல்ல அவர் இறந்து போயிட்டாரு அவர் சைடுல பாவம் பார்க்குமா, ஆனா 2 பேருக்கு மத்தியில இவங்களோட குடும்பம் தான். நன்றி, வணக்கம்.